இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு தந்தையிடமிருந்து வரப்போகிற தூய ஆவியாருடைய இயல்பு, அவருடைய வேகம் பற்றி பேசுகிறார். ஆவியானவர் தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்துவார். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். ஏன் சான்று பகர்வார்? இயேசுதான் உண்மை. இந்த உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த உண்மை உங்களை விடுதலையாக்கும். 8:32 யோவான் நற்செய்தி. இந்த உண்மை உங்களை விடுதலையாக்கும். இந்த இயேசு உங்களை விடுதலை செய்வார். அதை தூய ஆவியார் உணர்த்துவார். இயேசுவை தேடுகிறவர்களுக்கு, இயேசுவின் நாமத்திலே நம்பிக்கை கொள்பவர்களுக்கு அந்த தூய ஆவியார் உறுதிப்படுத்துவார். அவர்களை உண்மையில் கிறிஸ்துவில் அவர்களை உறுதிப்படுத்துவார். நேரிய பாதையிலே 16-13 யோவான் நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார்? உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அன்பானவர்களே, அதுதான் இயேசுவை பற்றி சான்று பகர்வது. இதை ஆண்டவர் என்னதற்காக குறிப்பிடுகிறார் என்றால், அவரே சொல்லுகிறார், நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதிருக்க இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன். உங்களை தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள். உங்களை கொல்லுவோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக எண்ணும் காலமும் வருகிறது. அன்பானவர்களே, இந்த நற்செய்தியை யோவானுடைய வழியிலே எழுதப்பட்ட இந்த இயேசுவின் நற்செய்தி எழுதப்பட்ட காலம் மிக கடுமையாக வேத கலாபனை நடந்து கொண்டிருந்த காலம். ஆகையினால் நீதிபதிகள் முன்பு நிற்க வைக்கிறார்கள். இயேசுவை நம்புபவர்களை கொல்லுபவர்கள் திருப்பணி செய்வதாக எண்ணுவார்கள் என்ற அந்த நிகழ்ந்து கொண்டிருக்கிறதை சொல்லி நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். உங்களுக்கு உள்ளுயிராய் இருக்கிற தூய ஆவியானவர் உங்களை விடுவிப்பார். காரணம், அவர் உண்மையை உங்களுக்கு அறிவிக்கப் போகிறார். உங்களை விடுவிப்பார். பயப்படாதீர்கள், சாக துணிந்திருங்கள். அது உங்களுக்கு விடுதலையாக இருக்கும். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கிற ஒரு கேள்வி, நான் நன்கு சிந்திக்கிறேன், நன்கு ஒழுக்கமாக வாழுகிறேன், கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு இருக்கிறேன், கடவுளுக்கு அஞ்சி வாழுகிறேன், எனக்கு ஏன் இந்த சோதனை, எனக்கு ஏன் இந்த தொந்தரவுகள், எனக்கு ஏன் இந்த நோய் என்றெல்லாம் கேள்வி கேட்கிறோமே. இவைகளெல்லாம் இப்படிப்பட்ட சாவு, டெய்லி சாவு, அன்பானவர்களே, நம்மை விடுதலையாக்கும். நாம் இயேசுவுக்கு சான்றாக இருக்கிறோம். தூய ஆவியார் நம்மை உறுதிப்படுத்துகிறார். நம்பிக்கை இழந்து விடாதீர்கள், இயேசு குறிப்பிடுகிறார். நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இதுதான் இயேசு நமக்கு காட்டியிருக்கிற பாதை. அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். இரக்கம் நிறைந்த எங்கள் கடவுளே, அப்பா, நீர் எங்களுக்கு அளிக்கின்ற தூய ஆவியின் ஆற்றலால் எந்த இறுக்கமான, எந்த நெருக்கடியான சூழலிலும் உண்மையை சார்ந்து, இயேசுவை சார்ந்து அந்த விடுதலையை பெற்று அனுபவிக்க எங்களுக்கு அருள்தார். இயேசுவின் பெயரால் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.